காளியம்மா மீது என்ன கோபம்? அந்த அம்மா என்ன பெரிய கார்பரேட்ல கொள்ளையடிச்சிருப்பான் அந்த அம்மா. நாச்சியார் சுகுதி ஏன் காணாம போச்சு? அதிமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ சேர்ந்துட்டு போறாங்க சார். நான் கேட்கறேன், ஏன் இந்த கட்சியில் இல்லைன்னு கேட்கறேன். என்ன பெரிய கொள்கை முரண்பாடா? இல்ல அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருமா? லஞ்ச லாவணியமா? அதுதான் கட்சியே இருக்கு. அதிமுக இருக்கிறவன் பூரா என்ன பண்றான்? குறைந்தது ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா ஒரு 100 கோடி ரூபாய் சுத்த சேர்த்திடலாம். நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் பிளஸ் எம்எல்ஏ பிடபிள்யூ அதிகாரி 13 கோடி ரூபாய்க்கு வேலையை முடிச்சு 1,35,00,000 ரூபாய் கொண்டு கொடுக்குறாரு. யார்கிட்ட? மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலர் உட்காருன்னு கூட சொல்லு, டீ குடின்னு கூட சொல்ல. யார? அந்த பிடபிள்யூ இன்ஜினியர் 10% கமிஷன் கொடுத்துட்டு போறாரு. மாவட்ட செயலாளர் உட்காருன்னு கூட சொல்லி அங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார். அங்க இருந்த ஒரு திமுக தொண்டர் பொட்டி கூட கொடுத்தாருங்க. அண்ணன் சீட்டை கொடுக்குறாரு, சீட்டு பார்க்குறாரு, 13 கோடி ரூபாய் வேலை செஞ்சா 1,30,00,000 கமிஷன் 10%. அப்போ திமுக எவ்வளவு அதிகார மையத்தோடு புறையோடி போய் கிடக்கு. இப்படி வந்தா தான் ஒரு கட்சி நிற்கும், சீமான் கட்சி நிற்கும்.